வெல்கம் டு ஆர்ட் பேரடைஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் புழுங்கலரிசி மட்டுமே வச்சு ஒரு தம் பிரியாணி மெத்தடில் இவ்வளோ உதிரியாக சூப்பராக ஒரு முட்டை பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. வீட்டில் இருக்கிற திங்ஸை மட்டுமே வச்சு சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது இதுக்கு செய்யறதுக்கு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு அரை கை அளவுக்கு கொத்தமல்லி, புதினா, ஒரு 4 பச்சை மிளகா, 1/2 கிலோ அளவுக்கு புழுங்கல் அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. என்கிட்ட பாஸ்மதி அரிசி மீதி இருந்ததுனால அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ ஒரு 50 ml தயிர், 4 முட்டையை வேக வச்சு எடுத்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கணும். இப்போது ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 2 துண்டு பட்டை, 2 துண்டு கிராம்பு, வேணும்னா ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லாதனால நான் சேர்க்கல. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா இதெல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நல்லா இந்தளவுக்கு வதங்க விட்டுருங்க. இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமேட்டு எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரணும். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 4 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இப்போ மிச்சம் இருந்த கொத்தமல்லி, புதினா இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பச்சை வாசனை எல்லாம் போய் இந்த அளவுக்கு வதங்கி வரணும். இப்போ குழவா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, ஒரு 50 ml அளவுக்கு மட்டும் தயிரை ஊற்றிக்கோங்க. கடைசியாக வேணும்னா உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு புளிப்பு பத்தலைன்னா லெமன் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இந்த தக்காளி எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். அதுக்காக மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்க விட்டுட்டிங்கன்னா இந்த அளவுக்கு குலைவாக வதங்கி வந்துடும். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுட்டு உங்களோட சாப்பாட்டு அரிசிக்கு எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணுமோ அதை விட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி கம்மியாக ஊற்றணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அப்படின்னா தான் உங்களுக்கு உதிரியாக கிடைக்கும். இப்போ கொதி வர கேப்பில் வேக வச்சுருந்த முட்டையை ஒவ்வொன்றா உளிச்சு எடுத்துக்கலாம். முட்டை ஒரு 75% வேக வச்சு எடுத்தால் போதும். அதுவே ஈஸியாக இந்த மாதிரி உளிக்க வரும். இப்போது கொதி வந்ததுக்கப்புறம் ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி விடும்போதே நம்ம வேக வச்சுருந்த முட்டையையும் சேர்த்துக்கலாம். முட்டை எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல். எனக்கு 4 முட்டை போதும், அதனால் நான் 4 சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்க்குறப்போ அதோடய ஃப்ளேவர் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு முட்டையாக கொதி வரும்போதே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. முட்டை உடையாமல் கலந்து விடணும். புழுங்கல் அரிசி அப்படிங்கிறனால நம்ம எவ்வளோ வேணாலும் கலந்துக்கலாம், அரிசி உடையாது. இப்போ மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி வேக வச்சிங்கன்னா சூப்பராக இந்தளவுக்கு தண்ணி அப்சர்வ் ஆகி வந்திருக்கும். இப்போது தண்ணியையும் அரிசியும் நம்ம ஒரே மாதிரி லெவலப் பண்ணி விடணும். ரெண்டுமே லெவலப் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு வெயிட்டை பேலன்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இறக்குனிங்கன்னா சூப்பராக ஒரு முட்டை பிரியாணி ரெடி ஆயிரும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கெஸ்ட்டு வந்துட்டால் கூட டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். சிக்கன் பிரியாணி அளவுக்கு ஈக்குவல் டேஸ்ட்டில் செம்மையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.